ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்ல 3வது ரவுண்ட் டாஸ்கா வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பேருனா அத்தான் செத்தான்னு வச்சிருக்காங்க. டாஸ்க்ல பாத்தீங்கன்னா 7 பேரா 2 டீமா பிரிஞ்சிட்டாங்க. 2 வீட்டாரும் 7 பேரா தான் உள்ள போகணும். ஆனா பாத்தீங்கன்னா 4 பேரா தான் அந்த டாஸ்கை விளையாட முடியும். அதை எப்படி விளையாடுவாங்கன்னு இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். டாஸ்க் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல நிறைய ஃபுட் வச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டை பாத்தீங்கன்னா டபுளா இருக்கும். அதாவது பச்சை கலர்ல ஒரு ட்ரிங்க் வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு பச்சை கலர்ல இன்னொரு ட்ரிங்க் இருக்கும். ஒரே மாதிரி கேக் போல வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கேக் இருக்கும். வெள்ளை கலர்ல இளநீர் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல வெள்ளை கலர்ல இளநீர் மாதிரியே இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப என்ன உங்களுக்கு டாஸ்க்னா, 2 டீமா இருக்கிறாங்கல்ல, அதுல 4 பேர்ல ஒருத்தர் போயிட்டு அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இவங்க கண்டபடி ரியாக்ஷனை கொடுக்கலாம். எதிரணிங்க அது எந்த ஃபுட்டுன்னு தெரியாத அளவுக்கு இவங்க ரியாக்ஷனை கொடுக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பாத்தீங்கன்னா இவர் சாப்பிட்டது அத்தானா செத்தானான்னு தான் கண்டுபிடிக்கணும். அத்தான் மீன்ஸ் நல்ல ஃபுட், அதாவது சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. செத்தான் மீன்ஸ் இந்த பாவக்காய் ஜூஸ், இந்த கசப்பு தன்மை உடையது, அதை வாயிலே வைக்க முடியாத பொருள் மாதிரி அர்த்தம். ஸோ அதை தான் இவங்க எதிரணிகள் இப்போ கண்டுபிடிக்கணும். இவர் சாப்பிட்டது என்ன அத்தானா செத்தானான்னு. ஸோ இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு ஒரே சொதப்பி அவுட் ஆகி வெளியே தான் வந்தாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து போனதுல கானா வினோத்தும் கலையரசனும் ஒழுங்கா பண்ணிட்டாங்க. பிபி டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் தான் போயிருப்பாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா செத்தான் ஃபுட் தான். அதை அவர் அழகா சாப்பிட்டுட்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம எதிரணியை பாத்தீங்கன்னா குழப்புவாரு. ஆனா நம்ம திவாகர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதை கண்டுபிடிச்சுவாரு செத்தான்ட்டு. உடனே எல்லாருமே அண்ணா அதுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னா எல்லாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணி சொல்லுவோன்னு திவாகரை திட்டுவாங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா திருப்பியும் கேட்பாரு இது செத்தானா அத்தானான்னு. உடனே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி செத்தானே சொல்லியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா கரெக்டான பதில் தான். இருந்தாலும் நம்ம விக்கல்ஸ் பயங்கரமா பாராட்டே ஆகணும். எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம முகத்துல அந்த கசப்பான சாப்பாடை சாப்பிட முடியாம நல்ல ஃபுட்டு மாதிரி சாப்பிட்டு இருப்பாரு நம்ம விக்கல்ஸ். அவரை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரால் வாயில சாப்பிடவே முடியாது, வாஞ்செல்லாம் எடுத்திருப்பாரு. எடுத்து பாத்தீங்கன்னா கலையரசன் சூப்பரா பண்ணா போல. ப்ரௌனி எடுத்து சாப்பிட்டு கசப்பு போல அவர் ஆக்ஷன்ல பயங்கரமா பண்ணிருப்பா போல. எல்லாருமே கசப்பு தான் நினைச்சிக்கணும், எல்லாம் செத்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அது அத்தான் ஃபுட்டு தான். கடைசியில பாத்தீங்கன்னா பிபி ஹவுஸ் தான் இந்த போட்டியை வின் பண்ணாங்க. டீலக்ஸ் பிபி ஹவுஸ் பாத்தீங்கன்னா அந்த போட்டியில தோத்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். நம்ம திவாகரால தான் தோத்து போயிட்டாங்க. 2 டீமும் கரெக்டா 4 புள்ளிங்களை எடுத்து டிராவா இருந்தாங்க. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் உப்பையும் சீனியும் கலக்கி கொடுத்து இந்த டீம்ல இருந்து ஒருத்தரையும் அந்த டீம்ல இருந்து ஒருத்தரையும் விளையாட சொல்றாரு. இந்த பக்கம் இருந்து நம்ம திவாகர் போறாரு டீலக்ஸ் ரூம்ல இருந்து. அந்த பக்கம் இருந்து பிபி ஹவுஸ்ல இருந்து சுபிக்ஷா விளையாட வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணியை தான் எடுத்து குடிக்கிறாங்க. அது அப்படியே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல அப்படியே காட்டல. இதை பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் தப்பா சொல்லி சுபிக்ஷா பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் தான் போறாரு. நம்ம நடிப்பு கிறுக்கன் சக்கரை தண்ணியை சூஸ் பண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ரியாக்ஷன் பேர்ல அப்படியே கம்முன்னு நிக்கிறாரு. இவர் எதிர் அணியானார குழப்பறாங்க. ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்ஷன் அங்க கொடுக்கல. ஆப்போசிட் டீம் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. குடிச்சது அத்தான் தான் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. இவர் தோத்தனால 5 மதிப்பெண்கள் எடுத்து நம்ம பிபி ஹவுஸ் ஜெயிச்சிட்டாங்க. இவர் ஜெயிச்சிருந்தா கூட அப்படியே டிரா ஆயிருக்கும் மேட்ச். நம்ம நடிப்பறக்கனால நடிக்க கூட முடியாம இப்படி தோத்துட்டு நின்னாரு. கமருதீன் பாத்தீங்கன்னா வெளியே நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி வெறுப்பத்தினா போல. திவாகரம் இதை அப்படியே காதல வாங்காத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவாரு. ஸோ பிக் பாஸ் பாத்தீங்கன்னா மொக்கையாவே போயிட்டு இருக்கு. எப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் தூக்கி நிறுத்த போறாங்களோ. மக்களே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.